நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சாரீஸ் பார்க்கும்போது முதல்ல பார்க்க இருக்கிறது முகூர்த்தப்பட்டு. என்னதான் நமக்கு கல்யாணம் ஆகி என்ன இருந்தாலும் அந்த ஒரு முகூர்த்தப்பட்டு புடவையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த புடவை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது பியோர் சாரி கைத்தறி பட்டில் த பிரைடல் கலெக்ஷன்ஸ் முகூர்த்த பட்டு. திஸ் இஸ் அ டிப்பிக்கல் ஒரு ட்ரெடிஷ்னல் சாரின்னு சொல்லணும். பிகாஸ் இட்ஸ் ஆல் காட் ஆல் த ட்ரெடிஷ்னல் மோட்டிவ்ஸ். இப்போது இந்த எலிஃபெண்ட் எடுத்துக்கோங்க, இந்த லயன், இந்த பீகாக், டியர். இது டியர் வந்து நம்ம கண்டெம்ப்ரரியாக தோணும், பட் நிறைய ட்ரெடிஷ்னல் மோட்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மான், பீகாக் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் த லிட்டில் ட்ரெடிஷ்னல் எலிமெண்ட்ஸ் தட் யூல் ஃபைண்ட் இன் அ டிப்பிக்கல் பட்டு சாரி. அண்ட் பிங்க், பிகாஸ் நிறைய இப்போது அரக்கு எவ்வளோ பாப்புலரோ அந்த மாதிரி பிங்க் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு ஃபார் முகூர்த்த பட்டு. இதில் நீங்கள் கவனிக்கலாம், இட்ஸ் காட் அ ப்ரிட்டி ப்ராட் பார்டர், அப்பர் பார்டர், அண்ட் லோவர் பார்டர் வந்து ஒரு நல்ல லாங் பார்டர். எஸ், ஒரு டால் பர்சனுக்கு இது அழகாக இருக்கும். பட் நிறைய இப்போது ஆவரேஜ் ஹைட் பீப்புள் கூட நிறைய லாங் பார்டர்ஸ் விரும்புகிறவங்களும் இருக்காங்க. கொஞ்சம் நமக்கு இந்த லாங் பார்டர்லாம் போடும்போது பீப்புள் ஹூ ஆர் வெரி தின், சில சமயம் தே வாண்ட் டு லுக் அ லிட்டில் இன்னும் கொஞ்சம் பருமனாக காட்டணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு திஸ் சாரி வில் பி வெரி நைஸ். அண்ட் ஈவன் அலாங் த அப்பர் பார்டர் நீங்கள் பார்க்கலாம் வாட் வி கால் த யாலி. அந்த யாலி மோட்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வித் லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ளாரல் அண்ட் மேங்கோ மோட்டிவ்ஸ். அண்ட் கம்மிங் டு த பல்லு, யூ கேன் see இங்கே வந்து ஒரு சக்ரா மாதிரி ஒரு மோட்டிவ். ஸோ வித்தின் தட் யூ ஹாவ் தி எலிஃபென்ட்ஸ். அண்ட் அது சூட் ஆகிற மாதிரி யூ ஹாவ் இன் த சென்டர் போர்ஷன் a little circular motifs, floral motifs. அத்தனையுமே இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அத்தனை எலிமெண்ட்ஸும் யூல் ஃபைண்ட் மோஸ்ட்லி ஆல் ட்ரெடிஷ்னல் எலிமெண்ட்ஸ். And this is the blouse. Because it's got long borders, I would suggest either நம்ம long sleevesக்கு வைக்கிறதுக்கு இந்த border நல்லா இருக்கும், or alternately you can design two different blouses in the material order சேர்ந்து. You can combine it with some other tissue or other material இருக்கிற fabric யூஸ் பண்ணி you can probably design two blouses. Because நிறைய வந்து நம்ம பர்டிகுலர்லி இந்த சம்மரில் when you wear it for a bridal wear, என்னதான் ஏர் கண்டிஷன்டாக உங்களோட ஹால் இருந்தாலும் கூட there are chances of your blouse getting a little damp. ஸோ அப்படி இருக்கும்போது it will be nice if you have two blouses. ஸோ நீங்கள் அப்புறமா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்லி உங்கள் சாரி இப்படி இருக்கும்போது யூ கேன் ஹாவ் ட்ரெடிஷ்னல் சாரியாக இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு ஃபேன்சி ப்ளவுஸ் தச்சு போட்டுக்கும்போது it will look nice and different. இப்போ நம்ம பார்க்குறது வந்து சில்க் காட்டன். ஸோ ரொம்ப அழகான மோட்டிவ்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு மான் மோட்டிவ் தான் இது. அண்ட் அதில் வந்து அந்த மானோட கொம்பு நம்ம பார்க்கலாம். இட்ஸ் அ ரேர் ஒன். ஒரு பர்டிகுலர் வெரைட்டி ஆஃப் டியருக்கு தான் அது இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு மோட்டிவை எடுத்துகிட்டு தே ஹவ் ஜஸ்ட் பிளேட் அரவுண்ட் த என்டையர் சாரி. அது பார்டர், பாடி அத்தனையுமே வந்து இந்த ஒரு மோட்டிவ் வச்சு தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் see இட்ஸ் ஆல் அபவுட் கலர்ஸ் ஆல்சோ. பிகாஸ் இங்கே யூ ஃபைண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் க்ரீன் அண்ட் அதில் யூ ஃபைண்ட் த மோட்டிவ்ஸ் வந்து ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ. ஸோ ஒரு மோட்டிவ் வந்து கொஞ்சம் சட்டலாக இருக்கும், ஒன்று உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். அண்ட் கம்மிங் டு த பார்டர், இட்ஸ் ஆக்சுவலி அ லாங் பார்டர். இது ஒரு லாங் பார்டர் ஃபீல் கொடுக்கறதுக்கு ஒரே காரணம் யூ ஹாவ் அனதர் ஷேட் ஹியர். அதர்வைஸ் நீங்கள் பார்க்கலாம் த என்டையர் சாரி இஸ் யூ கேன் ஈவன் டூ இட் லைக் இது விதவுட் பார்டர் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் த கலர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு பார்டர் இருக்கிற ஃபீலும் இருக்குது. ஸோ ஹியர் யூ ஹாவ் மேலே வந்து யூ ஹாவ் கைண்ட் ஆஃப் பர்பிள். ஸோ கீழே யூ ஹாவ் லைட் க்ரீன் அண்ட் பர்பிள். அண்ட் அதில் நமக்கு இந்த ஷேட் தட் ஹஸ் பின் யூஸ்ட் இஸ் அ லிட்டில் டார்க்கர். இங்கே ஆரஞ்ச் அண்ட் ஹியர் இட் இஸ் மோர் ஆஃப் அ பிரைட் பீச். ரெண்டுமே நம்ம ஒரு பிரைட் ஷேட் கொடுத்தா நல்லா இருக்காது. அதே டைம் ரெண்டுமே வந்து ஒரு சட்டில் ஷேட் கொடுத்தா
உங்களுக்கு அந்த மோட்டிவ் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகாது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அகெயின் கலர்ஸ். கம்மிங் டு த பல்லுவில் வந்து யூ ஹாவ் சம் ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மோட்டிவ். எஸ், இட் டசன்ட் ஹாவ் மச் டு டூ வித் திஸ் எக்ஸப்ட் தட் இதுவும் ஒரு அனிமல் மோட்டிவ். இங்கேயும் யூ கேன் ஃபைண்ட் இட்ஸ் மோர் லைக் அ ஹார்ஸ் அண்ட் வித் அ ஹார்ஸ் ரைடர். ஒரு நமக்கு இதை பார்க்கும்போது இட் டசன்ட் லுக் வெரி இந்தியன். ஸோ அந்த ஒரு யூ கேன் சே இட்ஸ் அ ஃபியூஷன். கம்மிங் டு த ப்ளவுஸ் வந்து இட்ஸ் அ plain ப்ளவுஸ். இதுக்கு நீங்கள் இந்த plain ப்ளவுஸ் போடுறதும் நல்லாயிருக்கும். ஈவன் இஃப் யூ வேர் அ plain ப்ளவுஸ் ஆஃப் திஸ் ஷேட் அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் இட்ஸ் பெட்டர் இஃப் இட்ஸ் plain பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு இதில் இருக்கிற மோட்டிவ்ஸ் வந்து ஹைலைட் ஆகும். இப்போ நம்ம பார்க்குறது பியோர் சாரி கைத்தறி பட்டில் டிசைனர் பட்டு கலெக்ஷன்ஸ். இந்த சாரியில் ஹைலைட் ஐ வுட் சே ஒன்று இஸ் அ கலர் காம்பினேஷன், இன்னொன்று வந்து இந்த பாடி பேட்டர்ன். ஸோ பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஸ் ஃபீல் கொடுக்குற மாதிரி யூ கேன் சி இட்ஸ் டிசைன்ட். சின்ன அந்த செக்ஸ்குள்ளே சின்ன ஸ்ட்ரைப்ஸ் ஆல்டர்னேட் பண்ணுற மாதிரி இருக்குது யூ கேன் சி. இந்த பேட்டர்ன் வந்து it is not all over the body but இது ரைசிங் பார்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரைசிங் பார்டர் பேட்டர்னில் you will find the entire body pattern has been designed. இது ரைசிங் பார்டர் ஆக்சுவலி கிடையாது, பட் த பாடி டிசைன் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, ரைசிங் பார்டரில் வந்து you won't have an additional border, பட் இங்கே நீங்கள் பார்க்கலாம் on either side it's a double side border. and இதில் ஹைலைட்டே வந்து இது வந்து த்ரெட் ஓவன். யூ கேன் see the பாடி ஷேட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைட் ப்ரௌன் அது. ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஷேட் ஆஃப் க்ரீன், இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சீ க்ரீன் ஓ ப்ளூயிஷ் க்ரீன்னு சொல்லலாம். ஸோ தேர் யூ ஹாவ் மோர் அகேன் இங்கே ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிறதுனால ஹியர் ஆல்சோ யூ ஹாவ் மோர் ஆஃப் அ ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் வித் லிட்டில் ஸ்ட்ரைப்ஸ் ஆன் இட். அண்ட் அதுக்கு மேலே ஒரு ஃப்ளாரல் மோட்டிவ் வந்து ஒரு டர்னிங் பார்டர் மாதிரி. ஸோ பாடி யூ வில் ஃபைண்ட் ஆஸ் ஐ செட் இட்ஸ் அ ரைசிங் பார்டர். ஸோ உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது இட் ஜஸ்ட் டேப்பர்ஸ் டவுன். அண்ட் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன், ஒரு உதிரி புஷ்பமெல்லாம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் கம்மிங் டு த பல்லு, நமக்கு ஆஸ் இட் இஸ் இங்கே வந்து against this ஒரு கொஞ்சம் பிரைட்டான க்ரீன் இருக்குது. பட் கம்மிங் ஹியர் யூ கேன் see complete contrastல you have this is more like a royal blue. ஸோ ஒரு நல்ல ப்ளூ ஷேடில் you have a rich zari woven pattern. and இங்கே you can see there's not much of a pattern. ஸோ இங்கே you have the stripes, zari stripes, and இங்கே வந்து you can see the floral pattern which is almost like the one you see along the border. Blouse is all you can call it a designer blouse because against this you have the same shade blue la ஒரு zari jacquard. பட் இதில் பேட்டர்ன் வந்து ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப வித்தியாசமானது. யூ கேன் see small circles and அதில் வந்து ஒரு சின்ன அந்த ப்ளஸ் புட்டா மாதிரியும் you have another diamond. பட் ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமானது, simple but very beautiful. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு லைட் வெயிட் பட்டு சாரி. லைட் வெயிட்லேயே யூ கேன் கால் திஸ் அ டிசைனர் சாரி பிகாஸ் இது ரொம்ப வித்தியாசமானது. யூ கேன் see இது வந்து விதவுட் பார்டர், ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹாஃப் அண்ட் ஆஃப். ஸோ மேலே வந்து யூ ஹாவ் இன் ஒரு லைட் க்ரீனில் மோட்டிவ்ஸ் woven in blue. ஸோ இது zari அப்படிங்கிறது யூ கேன் ஃபைண்ட் only on the pallu. And coming to the lower half, இந்த ப்ளூ ஷேடில் யூ ஹாவ் க்ரீன் டிசைன் woven. பட் இது வந்து இட்ஸ் மோர் இன்ட்ரிகேட், ஒரு ஜக்கார்ட் பேட்டர்ன் மாதிரி வித் லிட்டில் ஃப்ளவர்ஸ் அண்ட் மேங்கோ மோட்டிவ்ஸ் யூஸ்ட். ஜென்ரலாகவே சொல்லுவோம் இது ஒரு விதவுட் பார்டராக இருக்கும்போது it will make you look a little taller.
கம்மிங் டு த பல்லு, ஒரு ரிச் ஜரி woven பல்லு. இப்போது இதை நீங்கள் ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதிக ஜரி விரும்பாதவங்களுக்கு யூ கேன் ஈவன் ப்ளீட் இட் அப், பிகாஸ் அப்போ உங்களுக்கு அதிகமாக ஜரி தெரியாது. இன்னும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியணும் அப்படின்னும் போது நீங்கள் ஃப்ளோட்டிங் பல்லுவாக கூட இதை யூஸ் பண்ணலாம். கம்மிங் டு த ப்ளவுஸ், இட்ஸ் அ பிளெயின் ப்ளூ ப்ளவுஸ். ப்ளவுஸ் கொஞ்சம் பிளெயினாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து பாடி பேட்டர்னில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஹாஃப் ஃபைன் ஜரி சாரீ. இட்ஸ் ஹேண்ட்லூம் சாரீ வித் ஹாஃப் ஃபைன் ஜரி. இதில் அகெயின் இட்ஸ் அ காம்பினேஷன், ஒரு ட்ரெடிஷ்னலான பார்டர் பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பாடி அண்ட் பல்லு. ஸோ பாடியில் நீங்கள் இந்த செக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஸ் இஸ் ஜென்ரலி ஆர் கன்சிடர்ட் டு பி ட்ரெடிஷ்னல், பட் இதில் த கலர்ஸ் தட் ஹவ் பின் யூஸ்ட், ஸோ திஸ் இஸ் என்டையர்லி woven in zari and பட் இட்ஸ் நாட் டிஷ்யூ. ஆக்சுவலி டிஷ்யூன்றது நமக்கு ஜரி பை ஜரின்னு வரும். ஸோ இது ஒரு பட்டு இழையும் ஒரு ஜரி இழையும் யூஸ் பண்ணும்போது நமக்கு இட் கிவ்ஸ் அ டிஷ்யூ ஃபீல். ஸோ இதில் 3 colors have been used in the செக்ஸில். எஸ், பிங்க் அண்ட் க்ரீன் ஆர் அ லிட்டில் பிரைட், பட் கொஞ்சம் பிரைட் கலர்ஸ் பிடிச்சவங்களுக்கு, டிஃப்ரெண்ட்டான கலர், ரொம்ப கலர்ஃபுல்லான சாரீஸ் பிடிச்சவங்களுக்கு இந்த சாரீ கண்டிப்பாக பிடிக்கும். கம்மிங் டு த பல்லு வந்து ஒரு சிம்பிளான ஸ்ட்ரைப்ஸ். ஸோ against zari you have yellow, green and pink stripes. Coming to the borderல வந்து you have ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜென்ரலாக ஒரு எலிஃபெண்ட் மோட்டிவ் நம்ம பார்க்கலாம், பட் திஸ் இஸ் அ லிட்டில் பேபி எலிஃபெண்ட் அண்ட் அதோட சேர்த்து யூ ஹாவ் அ டியர் மோட்டிவ் ஆல்சோ. ஸோ சிமிலர்லி உங்களுக்கு 2 பக்கமும் யூ ஹாவ் இட் woven with some அந்த ட்ரெடிஷ்னலான ருத்ராட்சம் பேர். அண்ட் திஸ் இஸ் த ப்ளவுஸ். சில சமயம் ஃபார் பர்டிகுலர் அக்கேஷன்ஸ் வந்து நல்லா கிராண்டாக வேணும், ஆனால் ஒரு 10,000-11,000 வேணும்னும் போது அந்த மாதிரி அக்கேஷன்ஸ்க்கு திஸ் பர்டிகுலர் சாரீ வில் பி சூட்டபிள். இப்போது நம்ம பார்க்குறது கைத்தறி பட்டில் ஹாஃப் ஃபைன் ஜரி சாரீ. ஸோ ஒரு கிராண்டான சாரீ வேணும், அகெயின் இந்த 10 to 12 ரேஞ்ச் அப்படின்னும் போது திஸ் வெரைட்டி இஸ் சம்திங் விச் மே சூட். ஸோ இதில் யூ ஃபைண்ட் இட்ஸ் பாடி இஸ் பிளெயின், ஒரு கைண்ட் ஆஃப் நேவி ப்ளூ வித் சம் motives woven, 3 different motives woven in zari. Border வந்து இட்ஸ் அ லாங் பார்டர், லோவர் பார்டர் மட்டும், அண்ட் மேல் பார்டர் இஸ் ஒரு ஆவரேஜான ஒரு ஆவரேஜ்லி சைஸ் பார்டர். ஸோ இதில் யூ கேன் see it's all a single shade. ஸோ all that you can see is navy blue and zari. இந்த பார்டரோட டிசைன் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. again you can see இப்போ யாலி நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ you see the யாலி motif, and இங்கே வந்து you have vertical stripes. அதில் வந்து அந்த ட்ரெடிஷ்னலான அந்த ருத்ராட்சம் பேட்டர்னும் ட்ராப்ஸ் புட்டான்னு சொல்லுவோம், அதுவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது ஜென்ரலாக யூ வுட் எக்ஸ்பெக்ட் டு ஃபைண்ட் திஸ் ஆஸ் அ ஹாரிசான்டல் பேண்ட், பட் இதில் ஒரு வெர்டிக்கல் பேண்ட்ஸாக இதை கொடுத்துருக்கிறது தான் இந்த சாரியோட ஹைலைட்னு சொல்லலாம். கம்மிங் டு த பல்லு, ஒரு ஜரி woven பல்லு, பட் இதில் வந்து நமக்கு ரொம்ப ரிச்சாக கிராண்டாக தெரிய போகிறது வந்து இந்த பார்டர் தான். அண்ட் எஸ், ஒரு டால் பர்சனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். திஸ் இஸ் த ப்ளவுஸ். இப்போ நம்ம பார்க்கறது வந்து இது இஸ் அ செமி காட்டன் சாரீ. ஆஃபீஸ் வேர், ஒரு காலேஜ் வேர், ஆர் ஈவன் வென் யூ கோயிங் அவுட், ஒரு ஈவினிங் அவுட்டிங், அதுக்கு கூட இந்த சாரீ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே பேட்டர்ன் தான், யூ கேன் see ஒரு டைமண்ட் மோட்டிவ், அண்ட் இதில் வந்து யூ கேன் see 2 different shades have been used. ஒரு ஆஃப் ஒயிட் அண்ட் ஆக்சுவலி ஒரு லைட் ப்ரௌன். அது ஸோ இது வேர் பண்ணும்போது யூ கேன் see this is the same pattern that's used also in the pallu, and இங்கே வந்து you find thin stripes. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் the 2 different shades. இதில் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து you'll find either you have thread woven or zari.
இதில் இந்த பார்டர் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் செல்ஃப் woven பட் இட் ஹேஸ் ஒரு ஜூட் லுக் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வேர் பண்ணும்போது ஆக்சுவலி இது யூ கேன் see ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டெக்ஸ்சர், அந்த டெக்ஸ்சர்ட் லுக் தான் இந்த சாரியோட ஹைலைட்டே. ஸோ திஸ் கம்ஸ் இன் தி அப்பர் பார்ட் as well as on the pallu. ஸோ லோவர் ஹாஃப் எல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் மோர் ஆஃப் இது பிளேன். ஆக்சுவலி இது ஆல் ஓவர் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த சாரியோட அழகு. யூ கேன் see even when they drape it on the mannequin. And blouse வந்து இட்ஸ் அ சிம்பிள் striped blouse. ஸோ இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் ஒயிட் அண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் கோல்ட். ஸோ 2 different colors.